அண்ணா அண்ணா அசோகண்ணா ஆட்டாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு மிக அதிசயமான ஒரு அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ என்னங்கிறத இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப அற்புதமான முறையில் நடந்துருச்சு. நிறைய பேருக்கு குளிர் காரணமாக போயிருக்க முடியாது, சில பேருக்கு கோவில் சூழ்நிலைக்கு போக முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் சொர்க்கவாசல் திறந்த காட்சியை ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதேசி. பெருமாளுக்கு ஏகாதேசிங்கிறது முதன்மையான விரதங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெருமாளுக்கு மாதந்தோறும் 2 ஏகாதேசிகள் வரும். அதில் வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசிகள் ரொம்ப 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 மார்கழி மாதத்தில் சிறப்பு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் வடக்கு வாசலில் ஒரு கதவு இருக்கிறது திறக்கப்படும். அதன் வழியாக பெருமாள் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது நமக்கு பாவங்கள் நீங்கும். இது ஒரு புராண கதையே இருக்குது இதுக்கு. ஸோ அந்த புராண கதையை எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சொர்க்கவாசல் கதவு திறக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிசயம் சிலது நடக்கும். அந்த மாதிரி இந்த வருடமும் அதிசயம் நடந்திருக்கு. அதாவது சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இடத்துல கருட பகவான் வட்டமிட்டு இருக்கிறாரு. கருட பகவான் நம்மளுடைய ஒரு இந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக கருதப்படுது. அதாவது ஆன்மீக சின்னமாக கருதப்படுது. கருடன் வட்டமிட்டுட்டாருன்னா அந்த இடத்துல சக்தி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா பெருமாளுடைய ஒரு வாகனமாக கருட பகவான் இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட கருட பகவான் இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கும்போது வட்டமிட்டது ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ரீரங்கத்தில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் காட்சியை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் கருடன் பகவானை பற்றியும் கருடன் வந்ததை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏன் சொர்க்கவாசல் திறக்கப்படுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேல தாளங்கள் முழங்க விளக்குடைய வெளிச்சத்தில் சாட்சாத் அந்த பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொர்க்கவாசல் வழியாக உள்ள நமக்கு காட்சி தராரு. இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் தான் வானத்தில் கருட பகவான் 3 முறை அந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி வட்டமிடும் போதே அந்த இடத்துல பெருமாள் வந்தது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கருடனை பற்றி தெரியாமல் இருக்குது. இன்ஃபேக்ட் கருட பகவானுக்கு கருட ஜெயந்தி என்றே ஒன்று கொண்டாடப்படுது. கருடன் ஏன் மகாவிஷ்ணுவின் வாகனமாக ஆனாரு அப்படிங்கிற ஒரு புராண கதையை இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த சொர்க்கவாசல் திறந்த நன்னாளில் இந்த புராண கதையை கேட்கறது ரொம்பவே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சரி, விஷ்ணுவுடைய வாகனமாக எப்படி கருடன் வந்தார் அப்படிங்கிற புராண கதையை பார்க்கலாமா வாங்க. கருட ஜெயந்திங்கிறது கருடனுக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடன் இப்படி தான் வந்தார் என்பது புராணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த புராண கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மும்மூர்த்திகளில் ஒருவராக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு. திருப்பார்கடலில் பாம்பு படுக்கையில் படுத்திருந்தாலும் பாம்புவிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய கருடனை தன் முதன்மை வாகனமாக வைத்திருப்பது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று கூட இருக்கும். விஷ்ணுவுக்கும் கருடன் வாகனமானது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். கஷ்யப்ப முனிவருக்கும் வினோதை என்பவருக்கும் பிறந்தவர் தான் கருடன். இவர் பிறக்கும் போதே அவரின் இறக்கைகள் மிகவும் பிரகாசமாக பின்னி கொண்டிருந்தது.
அதனால் கருடனை அக்னி பகவானின் அம்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கப்பட்டது. நாக தேவர்களுடைய தாயான கத்ரு கருடனின் தாய் வினோதையை அடிமையாக வைத்திருந்தார். தன் தாயை மீட்க தேவலோக அமிர்தம் கொண்டு வந்து தர வேண்டும் என கட்டளை விதிக்கப்பட்டது. இதனால் தேவலோகம் சென்று அமிர்தத்தை மீட்க தேவர்களோடு போர் புரிய வேண்டியிருந்தது. தேவர்களோடு போர் செய்து வென்று அங்கிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்த கருடன் தன் தாய் வினோதை மீட்க பயன்படுத்தி இருக்கிறாரு. இருப்பினும் அமிர்தத்தை நாகர்கள் சாப்பிட முடியாதபடி மீண்டும் அதை தேவர்களிடமே கொண்டு போய் சேர்த்தார். இதனால் மகாவிஷ்ணுவின் அன்பை பெற்ற கருடன் தன் முதன்மை வாகனமாக ஏற்றுக்கொண்டு தன் அருகிலேயே வைத்து கொண்டார். இப்படிதான் கருடனுக்கும் பெருமாளுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டது. பெருமாளுக்கு வாகனமாக எப்போதும் நான் தயார் என்பதை கூறுவது போல ஒவ்வொரு பெருமாள் திருக்கோவிலையும் பெருமாள் சிலைக்கு முன் கும்பிட்டு இருக்கக்கூடிய கருடனின் சிலையை நாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லா பெருமாள் கோவிலையும் பாருங்கள். பெருமாள் கோவிலில் பெருமாளை கும்பிட்டபடி ஃபஸ்ட்டு கருடன் இருப்பார். இன்ஃபேக்ட் அவரை பார்த்துட்டு தான் நம்ம பெருமாளையே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கருட பெருமானுடைய ஜெயந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. கருடனையும் பெருமாளையும் கும்பிட்டால் நாகதோஷம் நாக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒளியும் என்பது சொல்லப்படுது. ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் கருட பகவான் பிறந்ததாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. ஸோ கருடனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதுதான். ஸோ கருடனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மட்டும் இல்லாமல் கருடனுக்கும் பெருமாளுக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வரும்போது வானத்தில் வட்டமிடுறது. ஸோ வானத்தில் வட்டமிடும்போது சாட்சாத் அந்த பெருமாள் வந்ததாக நம்பப்படுது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததை தான் நான் உங்கள்கிட்ட ஷேரும் பண்ண வீடியோவையும் காமிச்சேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கோ. இந்த வாசல் மற்ற நாட்களில் திறக்கப்படலை, கரெக்டாக இன்றைக்கி மட்டும்தான் திறக்கப்படுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்கும். ஸோ இந்த க்யூரியாசிட்டியும் இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த க்யூரியாசிட்டியையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த க்யூரியாசிட்டினா இந்த மாதிரி திறக்கக்கூடியது ஏன் அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுவும் ஒரு புராண கதை தான். மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றிருக்கிறாங்க. அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை தருவதாகவும் கூறினார். இந்த யுத்தத்தினுடைய முடிவில் பகவான் அந்த 2 அசுரர்களையும் வீழ்த்தினார். பகவானுடைய மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானுடைய பரமபதத்தில் தங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் பரமபதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். பகவானே தங்களுடைய ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று முதல் இன்ற அளவுக்கு எல்லா பெருமாள் ஆலயத்திலையும் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளக்கூடியது மாதிரி இருக்குது. அதாவது சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி காட்சி தந்துட்டுருக்கிறாரு. இதனோடு நம்மளும் சொர்க்கவாசல் வழியாக வரும்போது தரிசனம் பண்ணும்போது நமக்கு மோட்சம் என்பது ஈஸியாக கிடைக்கும். இந்த வரத்தை அவங்க நமக்கு கேட்டு பெற்று தந்திருக்கிறாங்க. ஸோ இது நடந்தது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில். அதனால தான் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்புங்கிறது இன்றளவுக்கும் நடைபெறுது. இன்றளவுக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் நமக்கு காட்சி தந்து நமக்கு மோட்சத்தையும் தந்துட்டுருக்கிறாரு. இப்போ சொர்க்கவாசலுக்கான கதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்பவே புண்ணியமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த நன்னாளில் இந்த வீடியோவை பார்த்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். பெருமாளுடைய முக்கியமான தகவல்களை காதால் கேட்டு புண்ணியமும் அடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.